அமைச்சரோட பையனை கொண்டதுக்கு அப்புறமா அமைச்சரோட கையில சிக்காம தப்பிச்ச ஹீரோ அதுக்கப்புறம் இந்தியன் சீக்ரெட் போர்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்காரு. கடந்த 10 வருஷமா கொடூரமான கிரிமினல்ஸ வேட்டையாடி இருக்காரு. அதுக்கு நடுவுல அவரோட கமாண்டரோட தங்கச்சி பாவனாவை லவ்வும் பண்ணிருக்காரு. இனிமே எல்லாமே நல்லத்தான் போகும் அப்படின்னு நினைக்கும் போது சலீம அந்த அமைச்சர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு மழை பெய்யற நாள்ல மழையில நனையல அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க பாவனா. ஆனா போக வேணா உன்னை சுத்தி ஆபத்து இருக்காடுன்னு ரகசிய படம் எச்சரிச்சிருக்கு. ஆனா அதை பெருசா எடுத்துக்காம காதலியோட போகும்போது அமைச்சர் பிளான் பண்ணபடி ஹீரோட காதலியையும் அவங்களை காப்பாத்த வந்த ஹீரோட நண்பர்களும் கீழே இறையா இருக்காங்க. ஒரு நொடியில எல்லாத்தையுமே இழந்த ஹீரோவுக்கு பேச்சே வரல. அன்னையில இருந்து மழையை வெறுக்க ஆரம்பிச்சாரு. கடைசியில கமாண்டர் தான் ஹீரோவை காப்பாத்தி அமைச்சர் பண்ண அந்த வேலைய சலீம் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு ஹீரோவை அவரோட கமாண்டர் தான் அந்தமான் தீவுக்கு ரகசியமா கூட்டிட்டு போனாரு. அப்படிங்கிற ஒரு முன்கதையோட தான் இந்த படம் ஆரம்பிக்குது. அந்தமான் தீவுல இருக்கிற ஊருக்கு கமாண்டரும் ஹீரோவும் வந்த உடனே கமாண்டரும் இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே சென்னைக்கு தெரியாது, புது ஊரு புது மனுஷங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்தா மட்டும் இதை ஓபன் பண்ண அப்படின்னு எதையை கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு காஃபி ஆர்டர் பண்றாரு. இதை இன்னமும் அவருக்கு நடந்த அந்த அசம்பவத்துல இருந்து வெளியில வரல. அமைதியாவே உட்காந்துக்கிட்டு இருக்க கமாண்டரும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு இன்னொரு காஃபியை ஹீரோக்கு பக்கத்துல வச்சுட்டு திரும்பி போற போட்ல ஏறினவரு ஹீரோவை பார்த்து பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நீ லெப்ட் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு, அதாவது இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையுமே நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அப்பதான் திடீர்னு இருட்டிக்கிட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஹீரோக்கு தான் மழைனா பிடிக்காதுல்ல, அதனால கமாண்டர் கொடுத்த அந்த பொருளை அந்த காஃபி கிளாஸ்ல வச்சுட்டு அங்கிருந்து வேகமா கிளம்பி ஒரு பாலத்துக்கு கீழே போய் நிக்கிறாரு. அப்ப பக்கத்துல மழையில கால்ல அடிப்பட்ட நிலையில ஒரு நாய்க்குட்டி கத்திக்கிட்டு இருக்க இவரும் மனித நேயத்தோட மழையில நனையாமலையே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படியோ அந்த நாய்க்குட்டியை காப்பாத்துறாரு. யாருமே இல்லாத ஹீரோக்கு இந்த நாய்க்குட்டி தான் ஆறுதலா இருக்கு. அதனால ரோட்ல கையில கிடைக்கிற பொருட்களை வச்சு ஹீரோ அந்த நாய்க்குட்டிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி கட்டெல்லாம் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு இடத்துல அந்த நாய்க்குட்டியோட படுத்து தூங்க ஆரம்பிக்க காலையில விடியும் ஆரம்பிக்குது. தூங்கி எந்திரிச்ச ஹீரோ அங்கே சில பேர் வந்து வண்டியை வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆட்களை கூவி ஏத்திட்டு போறதையுமே பாக்குறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு ரவுடி குரூப் மாதிரி ஒருத்தவங்க வந்து அவனுங்களே சில பேரை செலக்ட் பண்றாங்க. இவனுக்கு வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறாங்களா இல்ல வேற எதுக்காக அப்படின்னு தெரியல. இரவையுமே வேலைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வண்டியில ஏத்த கடைசியாதான் பர்மா அப்படிங்கிற ஒருத்தன் வந்து வண்டியில ஏறான். வண்டியில ஏறினதுல இருந்து அவங்க எல்லாருமே கூட்டிட்டு போற மாதிரி செம்மையா பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு வராப்ல. உண்மையை சொல்ல போனா இவன் ஒரு அருந்த வாளு. இப்ப இவனுங்கள ஒரு கந்து விட்டு விடுற ஒரு பெரிய ரவுடிகளோட ஆட்கள் தான் கூட்டிட்டு போறாங்க. அந்த ரவுடி கிட்ட ஒருத்தர் பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருக்கவும் அவர் தூக்கத்தான் போறாங்க. ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த ஆள் வரானா இல்லையா அப்படின்னு வேவு பார்க்கதான் இப்ப பர்மாவையும் ஹீரோவுமே கூட்டிட்டு போறாங்க. இந்த வேலைக்கு டான்னு பணத்தை எல்லாம் கொடுத்துருவாங்க. இவனுக்கு தூக்கம் வந்திருக்கிறது தலைவாசல் விஜய் தான். பர்மாவும் சிக்னல் கொடுக்க அந்த ரவுடிக தலைவாசல் விஜய அவரோட ஸ்கூட்டரோட சேர்த்து பணத்தை வட்டிக்கு விடுற ரவுடி டாலி கிட்ட கொடுத்து போறாங்க. டாலி பரம்பரை பணக்காரரு, வட்டிக்கு விடுறதா அவங்களோட தொழிலே. இப்ப கூட ஒரு லாரி டிரைவர் கிட்ட அவர் வாங்கின பணத்துக்காக அவனோட மிச்சம் இருக்கிற ஒரு லாரியுமே பிடிக்கிட்டு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆளு கிட்ட தன்னோட ஃப்ரெண்டுக்காக பணத்தை வாங்கி கொடுத்து அவன் ஏமாத்திட்டு போனதுனால மாட்டிக்கிட்ட தலைவாசல் விஜய் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு. ஆனா டாலி கேக்குற மாதிரி இல்ல. அவரோட ஃப்ரெண்டு வாங்கின பணத்துக்காக வட்டிக்கு வட்டி எல்லாம் போட்டு குட்டி எல்லாம் போட்டு 12 லட்சத்துக்கு மேல வருது அப்படின்னு 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு ஃபேன்சி நம்பர் வர மாதிரி ஒரு கணக்கெல்லாம் போட்டு காட்டி நீ வாங்குற சம்பளத்தை வச்சு ஒன்னால இதெல்லாம் அடைக்க முடியாது, நீ ஏன் லோன் கட்டிக்கிட்டு இருக்க, உன்னோட பூர்வீக சொத்தோ மத்தவங்கள்ட்ட கூட நீ வாங்கி கூட கொடுத்தா கூட அந்த பணம் பத்தாது, அதனால நீ வேலை செய்யும் போதே செத்து பணம் ஒரு நல்ல அமௌண்ட் கொடுப்பாங்கல்ல அத நான் எடுத்துக்கிறேன், நீ பேசாம செத்து போயிடு அப்படின்னு மனசாட்சியும் இல்லாம டீல ஒரு கெமிக்கலை கலந்து கொடுத்துட்டு இன்னும் 1 மணி நேரத்துல நீ செத்து போயிடுவ அப்படி சொல்லவும் தலைவாசல் விஜயனால ஒண்ணுமே பண்ண முடியல. வேற வழியே இல்லாம அவருமே குடிக்கிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல இந்த ரவுடியோட ஆளுங்க ஹீரோக்கும் சேர்த்து காசை பிடிச்சுக்கங்கடா அப்படின்னு பர்மா கிட்டே பணத்தை கொடுக்க பர்மாவும் சில்லறைய மாத்தித்தரே வாங்கினே அப்படின்னு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வராரு. அந்த ஹோட்டல்ல தான் ஹீரோட கமாண்டர் காபி வாங்கி குடிச்சிருப்பாரு. அங்க போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஹோட்டல்ல நடத்துறதே பர்மாவோட அம்மா தான் அப்படி தெரிய வருது. நான் இப்படி போய் பணத்தை சம்பாதிக்கிறேன் அப்படிங்கறத அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு பர்மாவும் ஹீரோ கிட்ட கேட்டுக்கிறாரு. ஹீரோவும் அங்கேயே சாப்பிட்டு பணத்தை கொடுக்க போகும்போது பர்மாவோட அம்மாவும் நான் தாப்பா உனக்கு சில்லறையை கொடுக்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கமாண்டர் காப்பியை வாங்கிட்டு அதுக்கு 2000 ரூபாய் வச்சுட்டு போயிருக்காரு. காபி கிளாஸ் கொடுக்க வரும்போது சில்லறை மீதியை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வரவே இல்ல. அதுவும் இல்லாம காபி கிளாஸ் எடுக்க போகும்போது ஹீரோ மலையை பார்த்த உடனே அங்கிருந்து ஓடி போனதையுமே பாத்திருக்காங்க. இப்ப ஹீரோவா அவர் காப்பாத்தின அந்த நாய்க்குட்டியுமே கோட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. பர்மாவோட அம்மாவும் பார்க்கவே ரொம்ப அன்பானவங்கள தான் தெரியுறாங்க. அவங்களும் அந்த நாய்க்குட்டிக்கு பால் எல்லாம் கொடுக்குறாங்க. பர்மாவோட அம்மாவும் நான் திரும்பி வரமாட்டேன் அப்படி சொன்ன ஹீரோ கிட்ட நீ கண்டிப்பா திரும்பி வருவ அப்ப காசை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2000 ரூபாய் நோட்டை ஹீரோ கிட்டே கொடுத்து அனுப்புறாங்க. அடுத்து ஹீரோவும் ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறாரு. அதோட அந்த நாய்க்குட்டியையும் பாசத்தோட பாத்துக்கிறாரு. அப்படி இந்த ரவுடிங்க கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் போயிட்டு சொன்னதெல்லாம் செஞ்சு காசுமே வாங்குறாரு. கடைசியா திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஹீரோ அதே ஹோட்டலுக்கு வந்து பர்மாவோட அம்மாவோட கையில சாப்பிட்டு திரும்ப அந்த 2000 நோட்டை கொடுத்துட்டு போறாரு. இப்படி அவரோட வாழ்க்கையுமே போகுது. கொஞ்சம் கொஞ்சமா பர்மா கூடயும் அவங்க அம்மா நடத்துற அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க கூடயும் அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் மாதிரி பழக ஆரம்பிச்சிடறாரு. அவங்கள அப்படிதான் ஹீரோ
ஹீரோவை அவங்களோட குடும்பத்துல ஒரு ஆளா பாக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சென்னையில கமாண்டரும் ஒரு குதிரை வளர்க்குற நபர் மாதிரி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க அவருக்கு ஹீரோவும் அவர் ஹோட்டல்ல வச்சுட்டு போன அந்த 2000 ரூபாய் நோட்டை அனுப்பி வச்சிருக்காரு. வர்மாவோட அம்மா தான் யாருன்னு தெரியாமலே தமிழ் அன்பு காட்டுறாங்க அப்படிங்கறத பார்த்து ஹீரோக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் ஒரு நாள் ஹீரோ அந்த நாய்க்குட்டியை பக்கத்துல கட்டி போட்டுட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அங்க வந்து ரவுடி ஒருத்தன் ஹீரோவை அவருங்க வேலை செய்யல அப்படின்னு தெரிஞ்சுமே வேணும்னே போய் சிகரெட் பாக்கெட் எடுத்துட்டு வா அப்படி சொல்ல ஹீரோக்கு அந்த ரவுடிக்கு முட்டிக்கிற மாறி போகுது. அந்த நேரத்துல ஒரு குட்டி பொண்ணு அந்த பாக்கெட் எடுத்துட்டு வந்து ரவுடி கிட்ட கொடுத்துட்டு போகுது. அதனால அவங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வரல. இருந்தாலும் ஹீரோவை அந்த ரவுடி முறைச்சிக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போன அந்த பொண்ணு தான் ஹீரோனோட தங்கச்சி. இப்ப ஹீரோனை வெளியில ஹீரோ கட்டி வச்சிருக்கிற அந்த நாயை எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய் அவங்களோட நாய் தான் போல. இதை யார் கட்டி போட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நாய்க்குட்டியை காப்பாத்தினவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு தேங்க்ஸ் பேண்டையுமே வச்சிட்டு போக அதை பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோ அந்த பேண்ட் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த நாய்க்குட்டியும் ஹீரோ மேல இருக்கிற பாசத்தினால அவரை பாத்துக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் வர்மாவும் ஹீரோவை தன்னோட ஃப்ரெண்டா ஒரு அண்ணனா நினைச்சு தான் பாத்துக்கிட்டு இருந்து ஒரு டெலிவரி வேலையை ஹீரோக்கு வாங்கி கொடுக்க பாக்க ஆனா ஹீரோவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அந்த ஃபார்ம்ல அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க. வர்மாவும் ஹீரோவை சமாதானப்படுத்திக்கிட்டே பைக்கை தள்ளிக்கிட்டே வரும்போது டிராபிக் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஃபைன் கட்டாம தப்பிக்கிறதுக்காக போலீஸ் கிட்ட நான் டாலியோட ஆளு அப்படின்னு வர்மாவும் பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஒரு முட்டை வண்டிக்காரனும் எல்லாம் கரெக்டா தான் வந்தேன் அப்படின்னு சட்டம் பேசிக்கிட்டு இருக்க அந்த சிட்டிக்கு புதுசா வந்த ஒரு போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் மோசமான ஆளு போல அவரும் அந்த வழியா வந்த டாலியோட காரைய மடக்கி ஃபர்ஸ்ட் அவன பெரிய இவனா அப்படி மாதிரி மட்டமா பேசிட்டு பின்னாடி அதுக்கப்புறம் டாலி அந்த கார்ல இருந்து இறங்கி வந்த உடனே மரியாதை கொடுக்கிற மாதிரி கொடுத்து நக்கல் பண்றாரு. இதை பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேருக்கு நடுல ஒத்தே வராது அப்படின்னு. இவ்வளவு பெரிய ரவுடியா அசால்ட்டா மொக்க பண்ண போலீஸ் ஆபீசரே ஓவரா பேசின மொட்டை வண்டிக்காரன சும்மா விடுவாரா? அவனுக்கு தெரியாமலே கயிறு அவுத்து விட முட்டை எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. அவன் நிலைமை அப்படின்னா நம்ம வர்மாவோட நிலைமை அப்படி சீனையுமே கட் பண்றாங்க. இப்ப ஹீரோவை பஜார்ல இருந்து வேலைக்கு கூட்டிட்டு போவான்ல ஒரு ரவுடி அவன் இந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட வந்து டாலி கிட்ட வச்சுக்க வேணா சார் அப்படி மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா போலீஸ் ஆபீசரோ அவன் என் கையில என்னைக்காவது மாட்டுவான் அவன் மாட்டக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவனோட ஆட்களை வச்சு பண்ணாம உன்னை வச்சு வட்டிக்கு விட்டவங்களை தூக்குறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் நீ தானே மாட்டுவ அதனாலதான் அப்படின்னு அந்த ரவுடிக்கு பேசி புரிய வைக்கிறாரு. இதுக்கு நடுவுல நாய்க்குட்டியை காண அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்த ஹீரோனோ இப்ப என்ன காரணம் அப்படின்னு தெரியல. இப்ப நேரம் டாலி மேலேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. அப்ப அங்க வந்து அந்த போலீஸ் ஆபீசரும் நாய்க்குட்டியை காண அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அலட்சியமா கம்ப்ளைண்ட் வாங்காம அனுப்ப சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கத்தோட பையனை கொண்ட சலீம கடந்த 10 வருஷமா கொலவெறியோட தேடிக்கிட்டு இருக்க அமைச்சர் ஹீரோட கமாண்டரை ட்ராக் பண்ணி கடைசி அவர் அந்தமானுக்கு போயிருக்காரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறாரு. அவ சாதாரண குதிரை ஓட்டுறவன் கிடையாது அப்படின்னு நேரடியா கமாண்டர் கிட்டே வந்து மிரட்டி சலீம் எங்கடா சலீம் எங்க இருக்கா அப்படிங்கறத சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இந்தியன் சீக்ரெட் போர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரோட சட்டையோட காலர்லயுமே எப்போதுமே பிளேட மறைச்சு வச்சிருப்பாங்க. அது கீழே விழவும் அமைச்சருக்கு கமாண்டர் மேல சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ எங்க இருந்தாலும் நானே அவனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கோவமா போறாரு. அதே நேரத்துல இங்க ஹீரோவை காட்டுறாங்க. அவரை வர்மாவும் என்னோட லவர் கிட்டே இன்னைக்கு நான் லவர் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதி துணைக்கு ஹீரோவுமே கூட்டிட்டு போறான். அங்க போனதான் தெரியுது அது ஹீரோன் அப்படின்னு. அங்கதான் ஹீரோ காப்பாத்தன அந்த நாய்க்குட்டியுமே இருக்கு. அது ஹீரோவை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிச்சு கத்த ஆரம்பிக்க அதே நேரத்துல ஹீரோ தங்களோட வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோட தங்கச்சி பார்த்து அங்க என்ன தெரிகிறது அப்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா பர்மாவை காணோம். எப்ப எஸ்கேப் ஆனானே தெரியல. பக்கத்துல போய் ஒளிஞ்சிருக்கான். ஹீரோனோ நாய்க்குட்டி ஹீரோவை பத்தியே கத்திக்கிட்டு இருக்கவும் ஹீரோ தான் நாய்க்குட்டியை காப்பாத்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ஹீரோனை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பர்மாவை என்ட்ரியை கொடுத்து ஹீரோட கையாலே லெட்டர் கொடுக்க வைக்கிறான். ஆனா ஹீரோனோ அந்த லவ் லெட்டரை ஹீரோ தான் கொடுக்கறாரு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருக்கு. நைட்டு சந்தோஷமா தனியே போட்டு ஹீரோனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற பர்மா கிட்ட எப்பா நீ லெட்டரை கொடுத்தியே அதுல உன் பேர் போட்டி அப்படின்னு கேட்கும் போதுதான் ஓச்சா அப்ப நீ கொடுத்ததால நீ தான் கொடுத்த மாதிரி நினைச்சிருப்பால அப்படின்னு பர்மாவுக்கு புசுன்னு போயிடுது. அப்படி அடுத்த காலையில பர்மாவை டாலியோட ஆட்கள் அலைக்கா தூக்கிட்டு போயிடுறாங்க. தூங்கி எந்திரிச்ச ஹீரோவும் தெருவுல பர்மாவோட ஒரு ஷூ கிடக்கிறத பார்த்துட்டு ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஹோட்டலுக்கு போனா அங்க பர்மாவை தேடிட்டு வந்த டாலியோட ஆட்கள் ஹோட்டலே அடிச்சு உடைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க வேலை பார்த்தா வயசான பெரியவரையுமே அடிச்சு போட்டுட்டு போயிருக்கிறத ஹீரோவை பாக்குறாரு. பர்மாவை தூக்கிட்டு போனத ஹீரோ பர்மாவோட அம்மா கிட்ட சொல்லல. இங்க பர்மாவை தூக்கிட்டு வந்த டாலியும் பர்மாவை செம்மையை அடிக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு டிராபிக்ல மாட்டின பர்மா நான் டாலியோட ஆள் அப்படின்னு சொல்லிருப்பான்ல. அதனால முட்டைக்காரன பழி வாங்கின கையோட அந்த போலீஸ் ஆபீசரும் டாலியையே எனக்கு பிடிக்காது இதுல இங்க அவனோட ஆளாடா அப்படின்னு பர்மாவோட மண்டையிலே கொட்டி அவனுக்கு என்ன கொம்பா இருக்கு எல்லாருக்குமே சட்டம் ஒண்ணுதான்டா அப்படி சொல்ல அதை எவனும் வீடியோ எடுத்து ஊருக்குள்ள பரப்பிட்டான். இதனால டாலியோட மரியாதையே கெட்டு போச்சு. அவன் மேல இருக்கிற பயமும் போயிடு அப்படின்னு சொல்லிட்டுதான் ஏண்டா சின்ன பிள்ளைத்தனமா பண்ண நீ என்னோட ஆளாடா நீ பண்ண தப்புக்கு அவனை பப்ளிக் பிளேஸ்ல உன்னோட ஷூவாலே அடிச்சு டாலியோட ஆளை அடிச்சா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ற அதை வீடியோ எடுத்து நாங்க பொறுப்பு என்னோட மரியாதை நான் மீட்டு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த சோகமா ஹோட்டலுக்கு வந்த பர்மா ஹீரோ கிட்ட சொல்லி அழுகிறாப்ல நான் போலீஸ மட்டும் அடிச்சா என்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பர்மாவோட அம்மா கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லாம எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப ஹீரோவுக்கு தனக்கு
முன்னாடி நடக்கிற இந்த தப்பான விஷயத்தை தட்டி கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொன்ன அந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டு மழை பெய்யவும் ஒரு இடத்துல ஒதுங்கி நிக்க அந்த இடத்துல மறுபடியும் ஒரு நாய்க்குட்டி சத்தம் மழையில வலியோட கட்டிக்கிட்டு இருக்க அது ஹீரோட நாய்க்குட்டி தான். மறுபடியும் இன்னொரு கால் உடஞ்ச நிலையில ஹீரோவும் காப்பாத்துறாரு. ஒரு வெட்டரி டிராக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு கட்டுமே போடுறாரு. ஆனா அங்கேதான் அந்த டிராக்டரும் இது நார்மலா உடஞ்ச மாதிரி தெரியல, உடஞ்ச மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு டவுட் வருது. அந்த டிராக்டர் கிட்ட கொடுக்க காசு இல்லாம இருக்கவும் டிராக்டரோட பீஸுக்கு அவரோட லவரோட போட்டோ இருக்கிற அந்த வாட்சை கொடுத்துட்டு ஹீரோட வீட்டுக்கு வேகமா போனா அங்க எல்லாமே உடஞ்சு கிடக்கு. அப்புறமா தான் ஹீரோட தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போறாரு. அங்க ஹீரோட தங்கச்சி தான் படுத்த படுக்கையா அடிபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு அடிபட்டு இருக்கு. அங்க வந்து அந்த போலீஸ் ஆபீசரும் இது எப்படி ஆச்சு அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அன்னைக்கு ஹீரோனோட அப்பாவான தலைவாசல் விஜய அவரோட வீட்டுல இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க டாலியோட ஆளுங்க. அவரும் அவரோட 2 பொண்ணுங்க கிட்டயுமே எதுவுமே சொல்லாம அவரோட ஏடிஎம் பாஸ்வேர்டு அப்படின்னு அவரோட எல்லா டீடைல்ஸையுமே ஏற்கனவே எழுதி வச்சுட்டு வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல இறந்து போயிருக்காரு. அத நார்மலா ஒரு டெத் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஹீரோயினும் அடுத்த கொஞ்ச நாள்லயே அப்போட ஸ்கூட்டர் டாலியோட ஆளை ஒருத்த ஓட்டிட்டு போறத பாத்திருக்காங்க. அதனாலதான் அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்திருக்காங்க. இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அந்த ஸ்கூட்டர் கொண்டு போய் வச்சுக்கிற டாலியோட ஆளு சொல்ல போனா டாலியோட ரைட் ஹேண்ட் மாதிரி அவன். இவன் தான் ஹீரோ கிட்ட சூப்பர் மார்க்கெட்ல பிரச்சனை பண்ணிருப்பான். அவனும் கம்ப்ளைண்டா கொடுக்கற கம்ப்ளைண்ட் அப்படின்னு வந்து ஹீரோனையும் ஹீரோட தங்கச்சியும் வந்து அடிச்சு உழைச்சிட்டு போயிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோட தங்கச்சி சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கா. இப்ப விசாரிக்க வந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட ஹீரோனோ நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நீ ஒண்ணுமே கிழிக்கல, அதனால நான் ஒன்னுட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், அவனுங்களை கடவுள் யாரு மூலம் வந்து பாத்துப்பாரு அப்படின்னு நானே நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே அங்க நின்னுகிட்டு ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் ஹீரோ அவரோட கமாண்டர் சொன்னதையும் மீறி பிரச்சனையை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக அந்த டாலியோட ஆளுங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஒரு ட்ரெயினடு ஏஜென்ட் அப்படிங்கிறது அவரோட சண்டை போடுற அந்த டெக்னிக்லயே தெரியுது. ஒரு பக்கம் ஹீரோ அவங்களை அடிச்சு பார்சல் பண்ண, இன்னொரு பக்கம் டாலியும் அவரோட ஆட்களும் ஒரு மால்ல பர்மாவை வச்சு அந்த போலீஸ்காரனை அசிங்கப்படுத்த பிளான் பண்றாங்க. அங்க ஒரு கடை திறப்பு விழாவுக்கு செலிபிரிட்டி வரதுனால கூட்டம் வேற கூடி இருக்கு. அதனால அங்க பந்த் ஆபீஸ்ல இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர் அடிக்க சொல்லி பர்மா கிட்ட ஷூவை கொடுத்து அனுப்ப அவனும் பயத்தோட போய்கிட்டு இருக்கான். செலிபிரிட்டி வந்து கடையை ஓபன் பண்ற அந்த நேரத்துல டாலியோட போனுக்கு அவனோட ரைட் ஹேண்டோட போன்ல இருந்து கால் பண்ணி ஹீரோ அடிச்ச அந்த ஆட்களை செலிபிரிட்டி ஓபன் பண்ற அந்த கடைக்கு நேர தொங்க விட்டு அலற வர்றாரு ஹீரோ. ஆனா அப்புறமா தான் அது எல்லாமே பொம்மை அப்படின்னு வில்லனுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவா அங்க இருக்கிற மைக்கில உன் ஆளுங்கள் அடிச்சது நான் தான், முடிஞ்ச என்ன கண்டுபிடிச்சுக்க அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு. இதுக்கு நடுவுல போலீஸ் அடிக்காம பர்மாவும் எப்படி தப்பிச்சிடறான். இன்னொரு பக்கம் காணாம போன அல்லது செத்து போன டாலியோட ஆட்கள் 6 பேரோட வீட்டுல இருந்தோம் டாலியோட மத்த ஆட்களுக்கு கால் பண்ணி ஏன் இன்னும் அவர் வீட்டுக்கு வரலான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே டாலிக்கு இன்னும் பிரஷர் ஏற்படுத்துது. ஆனா அதுல மெயினா ஒருத்தர் இருந்தான்ல ரைட் ஹேண்ட், அவனை மட்டும் ஹீரோ கோமாவுக்கு போற அளவுக்கு அடிச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காரு. டாலியும் தன்னோட ஆட்களை அடிச்சது யாரு, மத்தவங்கள எங்க அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்க இப்படி தன்னோட கண்ட்ரோல் இருக்கும் போதே நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசரும் ஹீரோ மேல கோமா ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ஹீரோனோட தங்கச்சியும் தேடிக்கிட்டே வர மாதிரி 2 காலுமே உடஞ்ச அந்த நாய்க்குட்டிக்கு வீலெல்லாம் கட்டி விட்டு ஹீரோன் கிட்ட அனுப்புன ஹீரோ அதுல அவங்க அடிச்ச அந்த ரவுடிகளை ஹீரோ அடிச்சு போட்டு போட்டோலாம் எடுத்து ஹீரோனுக்கு அனுப்ப அதை பார்த்து அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹீரோனுக்கு அவங்களோட தங்கச்சிக்கும் சாப்பாட்டை ஹீரோவும் பர்மாவும் எடுத்துட்டு போனாலும் அவங்கள ரொம்பவே அக்கறையா கவனிச்சுக்கிற மாதிரி பர்மா பில்டப் பண்றான். இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோட கமாண்டருக்கு அவங்களோட சீக்ரெட் போர்ஸோட சீஃபான சத்யராஜ் கால் பண்ணி ஹீரோ உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ உயிரோட இருக்கிற விஷயம் கமாண்டருக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சீஃபுக்குமே சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் அமைச்சர் ஹீரோவை தேடுற அந்த விஷயம். ஏன்னா ஹீரோ உயிரோட இல்லாம அமைச்சர் இந்த அளவுக்கு ஹீரோவை தேட மாட்டார்ல, அதனாலதான். அப்படி ஹீரோ உயிரோட இருந்தா அது கோடுக்கு எதிரானது. இது நம்மளோட நாட்டுக்காக, என்கிட்ட எதைய மறைக்கிறீங்க, சீக்கிரமா அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சீஃபும் சொல்ல இதுக்கு நடுவுல ஹீரோனோட தங்கச்சிய ஹீரோயின் ஹீரோ பர்மா அப்படின்னு இவங்க எல்லாருமே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. ஹீரோனை ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல ஹீரோனோட தங்கச்சியும் எங்க அப்பாவோட ஸ்கூட்டரை என்னோட அக்காவுக்கு ரொம்பவே பிடிக்கும், அது இப்ப டாலியோட ஆளோட வீட்டுல இருக்கு, அதை எப்படியாவது அக்கா கிட்ட வந்து நீ சேர்த்துட்டு அப்படின்னா எங்க அக்காவுக்கு உன் மேல லவ் வந்துடும் அப்படின்னு சொல்றான். அடுத்து அந்த ரைட் ஹேண்டோட வீட்டுக்கு வந்த டாலி கிட்டையும் அவரோட ஆட்கள் கிட்டையும் ரைட் ஹேண்டோட ஒய்ஃப் என்னோட புருஷன் இப்படி கோமால இருக்காரு அப்படின்னு அழுது புலம்புறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ அந்த வீட்டுலதான் ஹீரோனோட அப்பாவோட ஸ்கூட்டர் இருக்கிறத கவனிக்கிறாரு. அடுத்து ஹீரோவை பார்த்து வான் பண்றதுக்காக கமாண்டரும் மறுபடியும் அந்தமானுக்கு வந்திருக்காரு. வந்து பர்மாவோட அம்மா கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவுமே அங்கேதான் இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட ஏன் இப்படி பண்ற அப்படி திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவரும் நீங்க தானே எனக்கு இந்த மாதிரி நல்லதெல்லாம் செய்ய கத்து கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மாறி மாறி பேசுறாங்க. கடைசியில ஹீரோவுக்கு கமாண்டர் தன்னை வான் பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்னா தான் உயிரோட இருக்கிற விஷயம் சீஃபுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. கமாண்டர் ஒரு ஃப்ரெண்டை தான் பேச வந்திருக்காரு அப்படின்னு புரியுது.
எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டு நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, அமைச்சர் வேற மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பர்மாவும் ஹீரோனோட அப்பாவோட ஸ்கூட்டரை திருடி கொடுத்து ஹீரோனோட மனசுல இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்டனோட வீட்டுக்கு திருட்டுத்தனமா வர, ஆனா ஹீரோ அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கூட்டர் ஆட்டி பிடிட்டு போயிடுறாரு. இனிமே ஹீரோக்கு தான் ஹீரோன் போல அப்படின்னு பர்மாவும் போதைய போட்டு ஹீரோ கிட்டே புலம்புறாப்ல. ஹீரோவும் ஹீரோன் மேல பர்மா வச்சிருக்கிற அந்த லவ புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோனை வர வச்சு பர்மாவோட லவ ஹீரோன் கிட்ட புரிய வைக்கிறாரு. ஆனா ஹீரோனுக்கு ஹீரோ தான் எல்லாத்தையுமே பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்புறமா தான் ஹீரோனுக்கு ஹீரோட பிளாஷ்பேக் எல்லாம் தெரிய வருது. இருந்தாலும் ஹீரோனுக்கு ஹீரோ மேல ஒரு பக்கம் லவ் இருக்கிற மாதிரி தெரியுது. கடைசியில தன்னை உண்மையா லவ் பண்ற பர்மாவை ஹீரோனுமே ஏத்துக்கிறாங்க. ஒரு பக்கத்தோட பையனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம் ஆயிட்டா அப்படின்னு ஹீரோட அம்மாவுமே சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் டாலிக்கு ஒரு குழந்தை இல்ல போல, அவரோட வைஃப் ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சீப்புக்கும் இப்ப கமாண்டர் ஹீரோவை வான் பண்ண அந்த மனுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஹீரோ உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு கமாண்டருக்கு கால் பண்ணி ஹீரோ உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த அமைச்சருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால நம்ம கோட் படி இது வெளியிலவே வரக்கூடாது, இது நம்ம நாட்டுக்காக அவன் செத்த செய்தி உண்மையாகணும், அது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க கமாண்டர் கிட்டே ஒப்படைச்சிடறாரு. அதனால கமாண்டரும் வேற வழியே இல்லாம அவரோட ரகசிய இடத்துக்கு போயிட்டு அவரோட வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வர, அதே மாதிரி ஹீரோவும் எல்லாத்தையுமே செட் பண்ணி கமாண்டர் சொன்ன மாதிரி முடிகடி எல்லாம் வெட்டிக்கிட்டு லுக்க மாத்திக்கிட்டு அந்த ஊரை விட்டு போக முடிவு எடுத்திருக்காரு. டாலியும் இப்ப பர்மாவை கூப்பிட்டு வச்சு உனக்காக தான் யாரோ ஒரு ஆளு என்னோட ஆளுகளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது, உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க அவனும் இருந்தா நல்லாதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்பதான் போலீஸ் ஆபீசரும் ஹீரோன் ஸ்கூட்டரை காணோம் அப்படின்னு கொடுத்து அந்த கேஸ நோண்ட ஆரம்பிக்க அந்த விஷயம் ஒரு போலீஸ் மூலமா டாலிக்கு தெரிய வருது. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், இப்ப அந்த ஸ்கூட்டர் டாலியோட வீட்டுல தான் நிக்குது அப்படின்னு தெரிய வருது. அந்த போலீஸ்காரன் சும்மாவே நம்மள நோண்டுவானே அப்படின்னு கடுப்பாகிறாரு டாலி. அந்த ஸ்கூட்டரை ஹீரோ தான் பிளான் பண்ணி வந்து வச்சுட்டு போயிருக்காரு. அப்புறமா அந்த பர்மா கிட்டே அந்த ஸ்கூட்டரை கொண்டு போயிட்டு யாருக்குமே தெரியாம ஹீரோட வீட்டுல விட சொல்லி டாலியுமே அனுப்பி வைக்க யாரு போடாத நேரம் அப்படின்னு தெரியல, பர்மா நேரம் அந்த போலீஸ் ஆபீசர் கிட்டே போய் மாட்டான். அதுக்கப்புறமா டாலியோட ஆள் ஒருத்தருக்கு ஹீரோ ரைட் ஹேண்ட் அடிச்சு அந்த இடத்துல விட்டுட்டு வந்த அந்த வெட்டினரி டாக்டரோட பில் ரெசிப்ட் கிடைக்குது. உடனே அவரும் அந்த கிளினிக்கு ஆளுங்களை அனுப்புறாரு. ஹீரோமே வேற ஒரு ஊருக்கு போறதுக்காக ஃபர்ஸ்ட் நாள்ல வெயிட் பண்ணும்போதுதான் அவரோட கையில வாட்ச் இல்லாததை பார்த்துட்டு பணத்தை கொடுத்துட்டு வாட்ச வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு ஹீரோமே அந்த கிளினிக்கு கிளம்ப, அங்க ஏற்கனவே வந்த டாலியோட ஆட்கள் டாக்டரை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது உள்ள வந்த ஹீரோவை அவனுக்கு சுட்டுப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் 2-3 மூவ்ல எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு அவரோட வாட்சியுமே எடுத்துக்கிட்டு பணத்தை டாக்டர் கிட்ட தூக்கி போட்டுட்டு எஸ்ஆயிடுறாரு. பின்னாடியே டாலியோட ஆட்களுமே துரத்திக்கிட்டே வராங்க. அப்ப அந்த பஜாருக்கு வந்து ஆளுங்களை ஏத்திட்டு வர அந்த ரவுடி இருக்கான்ல, அதான் போலீஸ் கிட்ட வந்து பேசினவன் இப்ப ஆளுங்களை ஏத்திக்கிட்டு இருக்கான். கடைசியா ஒரு வேலை இருக்கு அப்படின்னு ஹீரோமே அவன் கூப்பிட அவனோட வண்டியில போய் ஹீரோவும் ஏறாரு. போலீஸ் ஆபீசர் இப்ப ஹீரோவை கண்டுபிடிக்கிறதுக்காக பர்மாவோட ஹோட்டலுக்கு பூந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு மால்ல பர்மாவும் போலீஸ் ஆபீசரை அடிக்க வந்தப்ப அது எப்படியோ தெரிஞ்சு அங்க வந்த பர்மாவோட அம்மாவும் அங்க யாரைய பத்தி நிம்மதியா இருக்காங்க. அத சிசிடிவில பாத்துட்டு இப்ப பர்மாவோட அம்மா கிட்ட வந்து அந்த போலீஸ் ஆபீசரும் அங்க யார பாத்தீங்க, ஏன் உங்க முகம் மாறிச்சு அப்படின்னு விசாரிக்க அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்பதான் அந்த பஜார்ல ஆட்களை ஏத்திட்டு வர்ற அந்த ரவுடியோட கும்பலோட சேர்த்து ஹீரோமே இந்த ஹோட்டலுக்கு வர்றாரு. போலீஸும் ரவுடிகளை வச்சு பர்மாவோட அம்மாவை அடிச்சு விசாரிக்க சொல்ல அங்கதான் ஹீரோவை ஊட புகுந்து அது நான் தான் அப்படின்னு உண்மை சொல்லி அந்த போலீஸ் ஆபீசரோட மூஞ்சில ஹீரோ காபி கப்பில விட்டுட்டு போன அந்த பிளேடுமே ஹோட்டல்ல தான் இருந்திருக்கு, அதை வச்சு மூஞ்சில சரக்கு அப்படின்னு கூட போட்டு தெறிக்க விட போலீஸ் ஆபீசர் ஹாஸ்பிட்டல் சேர்க்க போயிடுறாங்க. அதே நேரத்துல விஷயம் தெரிஞ்சு கிளினிக்கு வந்த அந்த டாலி அந்த ரெசிப்ட் வச்சு ஒரு கணக்கு போட்டு ஹீரோ ரகசியமா விட்டுட்டு போன 1 2 3 4 5 6 அப்படிங்கிற அந்த நம்பரை வச்சு அது ஹீரோனோட அப்பாவோட டோக்கன் நம்பர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அப்ப அவளை தூக்குனா ஹீரோ வருவான் அப்படின்னு போயிட்டு ஹீரோனை தூக்கிடுறாங்க. அப்போதான் ஹீரோக்குமே ஒரு டவுட் வருது, ஹீரோனை தேடி போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனா ஏற்கனவே ஹீரோனை தூக்கிட்டாங்க. கடைசியில மால்ல தான் இருப்பாங்க சொல்லிட்டு மாலுக்கு போறாரு ஹீரோ. அங்க ஹீரோ எப்படி டாலிய பதற வச்சாரோ அதே மாதிரி அந்த நாய்க்குட்டியை கட்டி தொங்க விட்டு பதற வர்றாரு. கடைசியில ஹீரோவை அடிச்சு மயங்க வைக்க அதே நேரத்துல போலீஸ் ஆபீசர் அங்க வந்து ஹீரோவை கொல்ல பாக்குறாரு. இப்ப 2 குரூப்புக்குமே யார் முதல்ல ஹீரோவை கொல்றதுன்னு போட்டி ஆயிடுது. டாலியும் ஃபர்ஸ்ட் ஹீரோவை அடிச்சு மால் திறக்கும் போது தொங்க விட்டு மனசை ஆத்திக்கிறேன், அப்புறமா நீ கொண்டுக்கப்பா அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசருக்கு அந்த டீலிங் பிடிச்சு போயிடுது. உடனே ஹீரோவை தொங்க விட ஆரம்பிக்கும் போது மர்மமும் எப்படி உடப்புந்து ஹீரோவை எப்படியோ யாருக்கும் தெரியாம காப்பாத்தி வண்டியில ஏத்தி 2 குரூப்புக்குமே டேக்கா கொடுத்துட்டு நேரா சென்னைக்கு கிளம்பி கேட்கிற போட்ல காரோட வந்து ஏத்தி விட்டுட்டு திரும்ப வந்துடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க வந்த டாலியும்
அவ எங்கடா அப்படின்னு பர்மாவை போட்டு அடிச்சு சாகடிச்சுக்கிட்டு இருக்க பர்மாவோட அம்மாவும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஹீரோவும் சுயநோக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு டக்குனு எப்படி காரை கரைக்கு கொண்டு வந்து மறுபடியும் கரைக்கு வந்துடுறாரு. ஏன்னா தன்னை காப்பாத்தினவங்களை காப்பாத்துறதுக்காக. அதுக்கப்புறமா என்ன டாலியோட ஆட்களை போட்டு பந்தாடுறாரு. அந்த ஹீரோவும் டாலியை நேருக்கு நேரா கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரமா சண்டை போய்கிட்டே இருக்க டாலியோட ஆட்களுக்கு ஹீரோவை கொல்லணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவங்க ஆளுங்க 6 பேரை காணோம்ல. ஆனா டாலியோ அவனை நானே அடிச்சு சாகடிக்கிறேன் அப்படி சொல்றாரு. ரெண்டு பேருக்கும் நடந்த அந்த சண்டையில கடைசியில ஹீரோ டாலியை அடிச்சு சாகடிக்க போயிட்டு அப்புறமா கடைசியில சாகடிக்காம விட்டுறாரு. அப்புறமா தான் தெரியுது ஹீரோ டாலியோட ஆட்கள் யாரையுமே கொல்லல அப்படின்னு. அதோட அந்த 6 பேரை வச்சு இதுக்கு முன்னாடி டாலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிக வட்டி போட்டு வாங்கின அந்த காசு அப்புறம் பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்திருக்காரு. அதுவும் டாலியோட பேரை வச்சு, அதுவும் டாலி கொடுக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியே ஃபர்ஸ்ட் ஒரு லாரி டிரைவரை பார்த்தோம்ல, அவரோட பணத்தையும் ஏற்கனவே பறிமுதல் பண்ண 2 லாரியையும் டாலியோட பேரை சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால அந்த டிரைவரோட பொண்ணு ஒரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவரோட ஸ்கூல்ல அவங்களோட சூப்பர் ஹீரோவா அவரோட அப்பாவையும் அவங்க அப்பாவோட சூப்பர் ஹீரோவா டாலியோட பேரையுமே எழுதி டீச்சர் கிட்ட காட்டியிருக்காங்க. இத ஒரு வீடியோவா எடுத்து டாலிக்கு போட்டு காட்டவும் அப்பதான் அவர் பண்ணிக்கிற அந்த தப்பு எல்லாமே டாலிக்கு புரியுது. டாலியோட பேரை சொல்லி ஹீரோவாலேயே இவ்வளவு பண்ண முடியுதுன்னா நீ நினைச்ச என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சொல்லி டாலியை திருத்துறாரு. கடைசியில டாலி திறந்த அந்த டைம்ல கமாண்டர் தூரத்துல இருந்து ஸ்னைப்பர் மூலமா சீப் சொன்னபடி ஹீரோவை சுட்டு சாகடிக்க எல்லாருமே பதறிப்படுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ இறந்ததை தாங்கிக்க முடியாம அவருக்கான சடங்கு எல்லாத்தையுமே பண்ணி அவரோட பாடிய கமாண்டர் கிட்டே ஒப்படைக்க சலீம் இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரோட ஆள் ஒருத்த வந்து அமைச்சர் கிட்ட சொல்றாப்ல. ஆனா அவரோ நீ கண்ணால பாத்தியா, அவன் இதுக்கு முன்னாடி பல தடவை செத்துருக்கான், இது ஒரு வதந்தி, அவ இன்னும் சாகல, அவனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு நானே போட்டு தள்ளுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல சீப்புமே கமாண்டருக்கு கால் பண்றாப்ல. கமாண்டரும் சீப் கிட்ட நீங்க கொடுத்த அந்த டாஸ்க முடிச்சிட்டேன், எல்லாமே நம்ம பிளான் படியே முடிஞ்சிருச்சு அப்படி சொல்றாங்க. அதாவது கமாண்டர் ஹீரோவை காயம்படுற அளவுக்கு தான் சுட்டிருக்காரு. அது சீப்புக்குமே தெரியும். அதனால மறுபடியும் ஹீரோ திரும்ப வருவாரு அப்படிங்கிற மாதிரி காட்டி கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட்டுமே கொடுத்து முடிச்சிருக்காங்க.